Hi and hello everyone, welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண குரூப் 2 குரூப் 2 விட ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். அது வராண்டா ரேஸில் படிச்சிருந்தாலும் சரி, வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நான் எந்த இன்ஸ்டியூட்டுமே போகாமல் நான் கார்பரேஷன்லேயும் மரத்தடியிலோ இல்லை அரசு லைப்ரரியிலோ உட்காந்து படித்து பாஸ் ஆன எல்லா மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அப்ளை பண்ண 11 லட்சத்தில் ஏறக்குறைய 9 லட்சத்துக்கு மேலே எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு 58,000 அல்லது 60,000க்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த குரூப் 2வோட ப்ரிலிமினரி ரிசல்ட்டில் வராண்டா ரேஸ் ஏன் இவ்வளோ செலிப்ரேஷன்? இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தானே, இதுக்கப்புறம் என்ன நிறையா இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. ஸோ இது இப்போயே ஏன் இவ்வளோ ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 2019 ஃபஸ்ட் டைமாக குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் எங்கள்கிட்ட மெயின்ஸ், அதாவது ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணி மெயின்ஸ், அதாவது எங்கள் ஸ்டூடெண்ட் மட்டுமே, நாங்கள் வேறு ஸ்டூடெண்ட்ஸு யாரையுமே சேர்க்கல, வேறு இன்ஸ்டியூட் படித்த ஸ்டூடெண்ட்ஸு மெயின்ஸுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணால் அந்த மாதிரி எதையுமே நாங்கள் சேர்க்கல. எங்ககிட்ட மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 128 பேர் தான் 2019 நாங்கள் மெயின்ஸ் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் நடத்தும் போது இருந்தாங்க. ஸோ அதில் ஃபைனலாக சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு 52 பேர் வாங்க வச்சுருந்தாங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு 52 பேர் வந்து நாங்கள் சர்வீஸ்க்கு அனுப்பியிருந்தோம். 2019 நடந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ். ஏன்னா 2016 நடத்துனாங்க, திரும்ப 2017 குரூப் 2A நான் இன்டர்வியூ நடத்துனாங்க, திரும்ப 2018 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் நடத்துனாங்க. ரொம்ப சீக்கிரமே ரிசல்ட் விட்டாங்க, ஒரு 70 நாளுக்குள்ளே மெயின்ஸ் நடத்துனாங்க. ஆனால் அந்த மெயின்ஸ் ரிசல்ட்டு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. ஸோ இப்போ 2019 ஸோ அப்போ எங்கள்கிட்ட பெரிய அளவில் இந்த சோர்ஸோ ஐடியாஸோ பெருசாக இல்லை. ஸோ நாங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தோம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்த ரிசல்ட்டே 128 தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸாம்ஸ், மாஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தது இந்த குரூப் 2 தான். ஏன்னா இந்த குரூப் 2க்கு லாஸ்ட்டு 2.5 இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2.5 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் பாசிட்டிவ்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஏன்னா 100% சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. 2.5 வருஷமாக இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ஒர்க் பண்ணோம், நல்லாவும் பண்ணோம், நிறையா டெஸ்ட் வச்சோம், நிறையா கேண்டிடேட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சோம், சர்க்கிள் கண்டக்ட் பண்ணோம். ஒரு சில இடங்களில் அதில் மாற்றம் இருந்திருக்கலாம், சர்க்கிள் கண்டக்ட் பண்ணோம். இதுதான் இந்த 2.5 இயர்ஸாக நாங்கள் பண்ணது. அது இல்லாமல் ஆன்லைன், இந்த கோவிட் சமயத்தில் ஆன்லைன் பேட்ச், புதுசாக ஆன்லைன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு எல்லாமே அப்போ புதுசு தானே. ஆன்லைனில் கிளாஸஸ் கொண்டு போக ஆரம்பித்தோம். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், மென்டார் செஷன் இருந்துச்சு. இது எல்லாமே நாங்கள் பண்ணோம். 2020 ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட் அப்படின்னு வரும்போது, ஏன்னா ரேஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பேங்கிங் ரிசல்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இவ்வளோ பெரிய கவுண்ட்டில் ரேஸ் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ எங்களில் பார்த்து இன்னும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பெருசாக ரிசல்ட் எதுவும் கொடுக்கலையே, ஏன்னா 2 வருஷம் ஆச்சு, ஏன்னா பெரிய ஒர்க்கு போட்டிங்க, ரிசல்ட் எதுவுமே வரலையே அப்படின்னு நிறையா கேள்விகள் எங்களுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அதுக்கான பதில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண இந்த ப்ரிலிமினரியோட ரிசல்ட். எங்களுக்கு நல்லா தெரியும் இது ப்ரிலிமினரி தான், இன்னும் மெயின்ஸ் இருக்குது, மெயின்ஸுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இது எல்லாமே வராண்டா ரேஸ் நாங்கள் பண்ண தான் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே மெயின்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு வீடியோ வெளியில் வந்துடும். ஏன்னா நாங்கள் ரிசல்ட் வந்த உடனே மெயின்ஸு அடுத்தது பெருசாக இப்போது ஒரு 2 நாள் ஸ்லோ பண்ணுவோம். ஏன்னா ஜெயித்தவன் அந்த ஜெயித்ததுக்கான அந்த பலன் அவனுக்கு இருக்கணும். ஒருவேளை ஒருத்தரால் கிளியர் பண்ண முடியல, அவரோட எண்ணெய் வந்து அவரோட நம்பர், ரெஜிஸ்டர் நம்பரை ரிசல்ட் லிஸ்ட்டில் அவங்க பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் கட்டாயம். ஒரு ஜஸ்ட்டு ஒரு மார்க்கில், இல்லை சாரி ஒரு கொஸ்டினில், 2 கொஸ்டினில் 148 வரைக்கும் வந்துட்டேன் சார், எனக்கு கிடைக்கல, 150 கிட்ட நான் வந்துட்டேன் சார், எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ரிசல்ட்டில் வரல அப்படிங்கிறது நிறையா பேருக்கான வருத்தம் அப்படின்னு இருக்கும். ஸோ எதுவுமே ஒரு 2 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமான ஸ்பேஸ், ஒரு இடைவெளி கொடுக்கணும். ஜெயித்தவன் நீ அடுத்த கட்டம் என்ன, என்னால் அந்த லைனை அட்டன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நம்மளோட அடுத்த கட்டம் என்ன யோசிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்மளால் அந்த இடத்த ரீச் பண்ண முடியல, நம்ம எங்கே ட்ராப் ஆனோம்.
நமக்கு கரெக்டாக இருந்தோமா, நம்ம எந்த இடத்துல நம்மளோட மிஸ்டேக் நிறையா இருந்துச்சு, அதை எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான். உங்கள் கண்ணாடியில் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக பேசிட்டீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம்ஸ்னாலும் என்ன வாழ்க்கைனாலும் நம்மளால் அடித்து வெளியே தூக்கவே முடியும். ஸோ அடுத்தவங்க பாலிட்டி படிச்சிட்டாங்க, அடுத்தவங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன், தப்பே பண்ணட்டுமே பரவாயில்ல, நான் என்ன தப்பு பண்ணுறேன், அந்த தப்பை எப்படி சரி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பேஸ் தேவை. அதனால தான் இந்த 2 நாள் எதுவுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கல. ஸோ இப்போ நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இந்த சூழ்நிலை தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் இவ்வளோ பெரிய நம்பர் அப்படிங்கிறது நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். 2வது பாஸ் பண்ண எல்லாருமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தை பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் எப்படி ஒரு சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாஸ் ஆகிருக்க எல்லாரையும் பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. இதனால் நிறைய கமெண்ட் இருக்குது, கமெண்ட்டை நாங்கள் படித்தோம். இதில் எந்த தப்புமே இல்லை. எங்கள் கருத்து சுதந்திரம் எல்லாருமே சொல்லலாம். அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிமினரியை பாஸ் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் அப்ளை பண்ண ஒரு எக்ஸாமில் 10 லட்சம் பேர் எழுதின ஒரு பரீட்சையில் எங்களோட மாணவர்கள் அந்த 60,000க்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இதை இப்படியே நாங்கள் நிறுத்த மாட்டோம். எங்களுக்கு தெரியும் இது ப்ரிலிமினரி தான். அடுத்து நாங்கள் மெயின்ஸ் இருக்குது, மெயின்ஸுக்கான 100 days பிளான் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, எல்லாமே அடுத்து ஒன்றா நாங்கள் வெளியிட போகிறோம். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்வியூ நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். அடுத்து ஒவ்வொன்றா அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ அது ஒரு சந்தோஷம். எல்லா பிரான்ச்லேயும் கொண்டாடினாங்க. எல்லா பிரான்ச்லேயும் நீங்கள் பார்க்கலாம். எங்களோட கவுண்ட் நீங்கள் எந்த பிரான்ச்சில் எப்போ வேணுமாலும் போய் அக்சஸ் பண்ணிங்க. எங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அவங்களோட நேமு, அவங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி, அவங்க ஃபோட்டோ இருக்கும் அந்த ரிஜிஸ்டரில். எந்த இடத்துலையுமே நாங்கள் ஒரு ஃபேக் ரிசல்ட்டை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தோம். நேம் இருக்கும், அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருந்திருக்கும். நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம், அதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷமான தருணம் தான். நாங்கள் ஒரு அடியை எங்களோட மாணவர்களை அந்த டிஎன்பிஎஸ்சியோட டோர் கேட்டு வரைக்கும் நாங்கள் போக வச்சிட்டோம். அடுத்து இன்னும் நல்லா எங்கள் மாணவர்களை அடுத்து உள்ளே இன்னமும் எடுத்துகிட்டு போவோம். 2வது நாங்கள் மட்டுமே அதுக்கு உரிமை அப்படின்னு நாங்கள் எப்பயுமே சொல்லலை. எப்பயுமே எங்களோட கோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த வராண்டா ரேஸும் ஒரு மாணவர்களோட சக்ஸஸில் அட்லீஸ்ட் 1% நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே ஒரு ஃபேன் எப்படி இருக்குது, ஒரு போர்டு எப்படி இருந்திருக்கு, இது எல்லாமே ஒரு மாணவரோட சக்ஸஸில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் நாங்களும் 1% பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஆனால் முழுக்க அது எங்களோட மாணவர்களோட உழைப்பு. அது இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்ட எல்லாருக்குமே நாங்கள் பெரிய தேங்க்யூ சொல்கிறோம். எங்களோட யூடியூப் ஆரம்பத்தில் போட்ட திருச்சியிலேருந்து போட்ட விக்னேஸ்வரனாக இருக்கட்டும், கஜேந்திரன் அவராக இருக்கட்டும், திருச்சி டீமாக இருக்கட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் இருந்த மனோ, நவீன், ஆன்லைன் டீம்லேருந்து சப்போர்ட் பண்ண நிர்மல், ஆன்லைன் டீம் சப்போர்ட் பண்ண நவீன், ஆன்லைனில் பார்த்துக்கக்கூடிய அருணன் சார், ஆஃப்லைனை பார்க்கக்கூடிய விக்னேஷ் சார், இந்த மாதிரி எங்களோட யூடியூப்பில் வேலன், எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நிறையா யூடியூப் நான் யாராவது பேர் விட்டுருந்தா கூட தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறையா எங்களோட யூடியூப்பில் எங்களோட மாணவர்களுக்காக நாங்கள் பண்ணதுலேயும் எங்களுக்கு சில பங்குகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஒரு நான் ரேஸ் எங்களோட வீடியோ பார்த்து எங்கள் வீடியோவில் மட்டும்தான் அவர் பாஸ் பண்ணார்னு நாங்கள் சொல்ல விரும்பல. அவரோட படிக்கக்கூடிய ஐடியாவில் எங்களோட வீடியோ சில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். நாங்கள் அது 0.5% அப்படின்னாவே எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். சரிங்களா? இப்போ இந்த சந்தோஷம் இதோட முடியல. இன்னும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது எங்களால் முடிகிற எல்லாமே நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பண்ணுவோம். சரி, இது பெரிய சந்தோஷம் தான். எல்லாருமே கேட்குற மாதிரி குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு இவ்வளோ ஆட்டமா அப்படின்னு எல்லாருமே கேட்ட மாதிரி. ஸோ அது எதிர்காலத்தில் நாங்கள் குறைச்சிக்கிறோம். சரிங்களா? ஸோ எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருந்தாவே நமக்கு போதும். ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ. மெயின்ஸில் ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா இல்லை ரேஸில் படிக்க போகிறீங்களா? Veranda RACE.